சபையும் சங்கமும் கூடி பேசுவதென்ன? குருமுனி ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் சொன்னது என்ன? யுகம் யுகமாக தேடி தேடி அடைந்தது என்ன? அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. அகமும் புறமும் அண்ட சராசரமானது என்ன? விதவிதமான வேதங்கள் எல்லாம் சொன்னது என்ன? 1000 கோடி தத்துவ கதைகளின் மூலம் என்ன? அறிவும் அசைவும் உணர்வும் தாண்டிய அதிர்வும் என்ன? அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. விஸ்வரூபமாய் ஓங்கிய ஒளியின் சூத்திரம் என்ன? வெட்டவெளியாகி நட்ட நடுவான சாத்திரம் என்ன? மூலமாம் மண்டமாகின்ற நேத்திரம் என்ன? நாதவிந்துவை தாண்டி அதிர்கின்ற பாத்திரம் என்ன? ஜீவ நகலிங்கு தேடும் அசலான திருவடி என்ன? எதிலும் கலந்து எல்லாம் கடந்த கருவறை என்ன? ஆதிஸ்ருதி அதிர்வின் மௌனமாய் ஆனது என்ன? அமலம மண்டபிரம் மண்ட பூரணம் என்ன? அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. சத்திய யுகத்தின் வாசற்படியாய் திறப்பது என்ன? நிகழ்காலத்தின் வாசப்படியாய் மலர்வது என்ன? முதலும் நடுவும் முடிவும் இல்லா முதற்பொருள் என்ன? ஒளியும் அதிர்வும் கரைந்த பரம்பொருள் என்ன? ஒடுங்கிய உயிரை ஓங்கிட வைக்கும் மெய்ப்பொருள் என்ன? யாருக்கும் 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 வாய்க்கும் கருப்பொருள் என்ன? ஓங்குதலாகிய திருப்பொருள் என்ன? ஒளிமையத்தின் விசாலமாகிய பெரும் பொருள் என்ன? அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. முடிவற்றதின் முகவரி தேடி பயணம் மேற்கொண்டேன். முடிவற்றதின் முகவரி கண்டேன், முழுதாய் என இழந்தேன். முடிவற்றதின் முகவரி நிரம்பிய சூரிய கவி என்னுள். முடிவற்றதின் முகவரியானது கால பிரம்மாண்டமே. காலாதீத பெருநிறை தானே முடிவற்றதின் முகவரி. யுக யுகமாகிய யுக பிரம்மாண்டம் முடிவற்றதின் முகவரி. ஓங்குதலதனின் அஸ்திவாரமே முடிவற்றதின் முகவரி. உயிரின் இலக்கு ஒன்றாம் அதுதான் முடிவற்றதின் முகவரி.